ஒரு அழகான மாலை வேளையில ஜோனா அவளோட தோட்டத்துல உள்ள மாமரத்துல மாம்பழம் தேடி ரொம்ப ஆசையா ஓடி வந்தா. வந்து பார்த்தா அந்த மரத்துல ஒரே ஒரு பழம் கூட இல்ல. உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு. ஜோனா அந்த மரத்தை பார்த்து, ஏய் மரமே, நீ எவ்வளவு பெருசா இருக்க, ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு சின்ன மாம்பழம் கூட இல்லையா? நீ எங்க தோட்டத்துல இருக்கிறதே, வேஸ்ட், உன்னால ஒரு யூஸ் கூட இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை போட்டு உதைத்து விட்டு சோகமா நடந்து சென்றாள். இதை பார்த்த அவளது அப்பா அங்கு வந்து ஜோனாவிடம் என்ன ஆச்சு என்று கேட்டார். அப்பா, இந்த மரத்தை பாருங்க, ஒரே ஒரு பழம் கூட இல்ல, இது நமக்கு வேணாம், இத வெட்டி போட்டு விடலாம். ஜோனா அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. நான் இப்போ ஒரு கதை சொல்றேன். இது பைபிள்ல இயேசுப்பா சொன்ன உவமைதான். இதை நீ கவனமா கேளு, அப்புறமா சொல்லு மரத்தை வெட்டி போடலாமா வேணாமான்னு. சரியா? இயேசுப்பா இந்த உலகத்துல உயிரோடு இருந்த நாள்களில அவர் நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாக உவமையாக, அதாவது எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் இயேசப்பா, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். சில ஆண்டுகள் சென்ற பின்னர் அந்த அத்திமரம் நல்ல உயரமாக நன்கு வளர்ந்திருந்தது. ஒரு நாள் தோட்டத்தின் எஜமானன் தோட்டத்திற்கு வந்து திராட்சை கொடிகளையும் மற்ற செடி கொடிகளையும் பார்க்க வந்தார். அப்போது அவர் அத்தி மரத்தை பார்த்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த உவமையில் அத்திமரம் என்பது மனிதர்கள், இயேசப்பாதான் தோட்டக்காரர், எஜமான் பிதாவான தேவன். தேவன் நம்ப கிட்ட கூட கனிகளை, அதாவது ஆவியின் கனிகளை தேடுகிறார். கனியா? ஆவியின் கனியா? மரம் தானேப்பா கனி கொடுக்கும், நம்ம எப்படி கனி கொடுக்க முடியும்? எனக்கு புரியல அப்பா. ஜோனா, இயேசப்பா நம்ப கிட்ட ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரியான கனிய இல்ல, ஆவியின் கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுதான் இயேசப்பா நம்ம கிட்ட தேடுற கனிகள். இந்த கனிகள் உன்கிட்ட இருக்க ஜோனா, நீ நல்லா யோசிச்சு பாரு. அப்பா, என்கிட்ட இந்த கனிலாம் இல்லையேப்பா. அப்போ தேவன் அந்த கனி தராத மரத்தை பார்த்து சொன்னது போல என்னையும் சொல்லிடுவாங்களாப்பா? எனக்கு பயமாயிருக்குப்பா. நீ கவலைப்பட வேணாம் ஜோனா. நீ தினமும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி இயேசுப்பாவோட வார்த்தைகள் படி நடந்த உனக்குள்ள ஆவியின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த கனிகள் எல்லாமே உன்னக்குள்ள வளரும் என்று அப்பா சொன்னதை கேட்டு ஜோனா மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றாள். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. தேடு 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 என்று தேடுகிறார், இயேசு தேடுகிறார். அங்கும் இங்கும் எங்கும் தேடுகிறார், இயேசு தேடுகிறார்.